Hello viewers, welcome to Smart English class. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து பேசிக்கான கிராமர் தான். So types of sentence. So கண்டிப்பா நான் வந்து எவ்வளவு ஷார்ட்டா என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுமோ சொல்றேன். So கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இதுதான் வந்து நம்ம சென்டென்ஸ்லேயே பேசிக். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் மீன் பை சென்டென்ஸ் அப்படின்னா வந்து group of words combined and give a complete meaning. அதுதான் வந்து சென்டென்ஸ். அதாவது எந்த ஒரு சென்டென்ஸு ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதோ அதுதான் சென்டென்ஸு. அது வந்து இன்கம்ப்ளீட் மீனிங்காக இருந்தால் அது சென்டென்ஸ் கிடையாது. மேபி இதை கூட கொடுத்து கேட்கலாம் நமக்கு கொஸ்டினில் வந்து ஓகேவா, ஒரு சென்டென்ஸு கொடுத்துட்டு இன்கம்ப்ளீட் மீனிங்காக இருக்கும், அது சென்டென்ஸா ஃப்ரேஸா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கம்பைன் ஆகி ஒரு இன்கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ரேஸுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஆனால் சென்டென்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சென்டென்ஸு. இது நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சது தான். ஓகேவா, ஸோ அதில் இப்போ எத்தனை டைப்ஸ் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் சென்டென்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம பேசிக்காக படிச்சுட்டு வந்தது தான். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸு, நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ், தேர்டு இம்பரேட்டிவ் அண்ட் த லாஸ்ட் ஒன் எக்ஸ்க்ளமேட்ரி. ஓகேவா, ஸோ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இட் ஜஸ்ட் எ ஸ்டேட்மெண்ட், இட் ஜஸ்ட் கன்வே சம் நியூஸ். ஏதோ ஒரு நியூஸை மட்டும் நமக்கு கொடுக்கும், அதில் வேறு எந்த வித எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு மேபி நமக்கு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து பேப்பர் ஒன்றுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னு கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக, இன்ட்ராகேட்டிவாக, இம்பரேட்டிவான்னு. அப்போ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா வந்து இட் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். ஸோ அது ஃபினிஷ் பண்ணும்போது ஃபுல் ஸ்டாப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இட் ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன் இதை நான் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறேன், ஃபுல் ஸ்டாப் மட்டும் போதாதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸும் ஃபுல் ஸ்டாப்பில் தான் ஃபினிஷ் ஆகும். அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸில் நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ சப்ஜெக்ட் இருந்து நம்ம அதில் வந்து எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப்போட இருந்துச்சு, அதில் வேறு எந்த இதுவும் இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள், த பாய்ஸ் ஆர் playing in the ground. ஸோ இதில் நமக்கு சப்ஜெக்ட் என்னது, த பாய்ஸ் ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்டு. ஓகேவா, ஸோ இதில் நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நமக்கு சென்டென்ஸ் பட்டன் ஏற்கனவே தெரியும், சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டு, அட்ஜங்க்ட்டு, காம்ப்ளிமெண்ட்டு இதெல்லாம் பிரிப்போம். ஓகேவா, அது போக ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ் அதை வந்து நம்ம சென்டென்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா சப்ஜெக்டு அண்டு அது தவிர என்ன அப்படின்னா வந்து சப்ஜெக்டை தவிர ரிமைனிங் உள்ளதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிடிகேட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது கூட கேட்கலாம், ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு வாட் இஸ் த ப்ரிடிகேட் இன் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஏன்னா சப்ஜெக்ட்னா எல்லாருக்குமே சப்ஜெக்ட்னா என்னங்கிறது தெரியும். இல்லை ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்டு அதுக்கு என்ன, அதாவது த எக்ஸப்ட் த சப்ஜெக்ட் த ரிமைனிங் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் கால்டு அப்படின்னு கேட்டுட்டு கூட டேஷ் கேட்கலாம். அது பேர் வந்து ப்ரிடிகேட். ஓகேவா, ஸோ அப்போ ப்ரெடிகேட் அப்படிங்கிறது அதாவது இதெல்லாம் வந்து இப்படிலாம் கொஸ்டின் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம சொல்கிறோம் இந்த பாயிண்ட்ஸ் வந்து. ஓகேவா, ஸோ அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்கலாம், அதில் என்ன டைப்ஸ்ன்னு கேட்கலாம், இல்லைனா ஒரு இதை கொடுத்துட்டு ப்ரெடிகேட்னா என்னன்னு கேட்கலாம். இப்போ ப்ரெடிகேட்னா புதுசாக இருக்குன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் தவிர ரிமைனிங் உள்ளது எல்லாமே ப்ரெடிகேட் தான். ஓகேவா, ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இட்ஸ் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருச்சிங்களா. ஸ்டேட்மெண்ட் நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இட் எண்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க்கோட ஃபினிஷ் ஆகும். அந்த கொஸ்டின் மார்க்கை போட்டாலே நம்ம இன்ட்ராகேட்டிவ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து WH கொஸ்டின், இன்னொன்று வந்து SR/No கொஸ்டின். ஸோ WH கொஸ்டினை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். WH ஃபார்மில் இருக்கும், வாட்டு, வென்னு, வேரு, ஹவு,
ஹவு மச், ஹவு மெனி இந்த மாதிரி வேர்ட்ஸில் இருக்கும். அது வந்து WH கொஸ்டின். ஓகேவா? எஸ்ஆர்னா கொஸ்டினை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா வந்து இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா வந்து எஸ்ஆர்னா கொஸ்டின்ஸ் ஆர் ஸ்டார்ட் வித் அப்படின்னு கேட்டுட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லைனா த ஆக்சுவலி வேர்ப்ஸ் ஆர் ஸ்டார்டட் இன் த கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எஸ்ஆர்னா கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வந்து ஆக்சிலரி வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆக்சிலரி வேர்ப் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா பி ஃபார்ம் இருக்குது, டூ ஃபார்ம் இருக்குது, அண்ட் ஹாவ் ஃபார்ம் இருக்குது, தென் மோடல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 4 மொத்தம் சேர்ந்து 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 24 ஆக்சிலரி வேர்ப்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற கொஸ்டின் எல்லாமே எஸ்ஆர்னோ கொஸ்டின். இப்போ பி ஃபார்ம் அப்படின்னா ஆர் யூ ரெடி அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், இல்லைனா நோ சொல்லுவோம். அண்ட் டூ யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்டால் எஸ் ஆர் நோ சொல்லுவோம். ஹாவ் யூ டேக்கன் யுவர் லஞ்ச் அப்படின்னா எஸ் ஆர் நோ. அண்ட் மோடல்ஸ்னால் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டால் அது மாடல்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின் தான் எஸ்ஆர்னா கொஸ்டின். அது என்னென்ன அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆக்சிலரி வேர்ப் மொத்தம் எத்தனை அப்படின்னா 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து ஆர்டர்ட் சென்டென்ஸு, ரெக்வஸ்ட் சென்டென்ஸு, சஜஷன் சென்டென்ஸு, இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். இப்போ ஏதாவது நீ எனக்கு செஞ்சு தருவியா, இல்லை நீ இதை செய், ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், ஓகேவா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்ஸ் எல்லாமே இம்பரேட்டிவில் தான் வரும். இந்த சென்டென்ஸ், இந்த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வந்து இட் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஃபுல் ஸ்டாப்பில் தான் ஃபினிஷ் ஆகுது. அதே மாதிரி இம்பரேட்டிவ்லேயும் ஃபுல் ஸ்டாப்பில் தான் ஃபினிஷ் ஆகுது. ஆனால் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து இங்கே சப்ஜெக்ட் இருக்காது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்காது. ஸ்டார்ட் வித் வேர்ப். ஓகேவா? ஸோ வேர்பில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் சப்ஜெக்டே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக வேர்புக்கு போயிடும். இல்லை அப்படின்னா அந்த வேர்புக்கு முன்னாடி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நம்ம? ஓப்பன் யுவர் புக்கு. ஸோ இங்கே ஓப்பனுங்கிறது வேர்பு, அங்கே சப்ஜெக்டே கிடையாது. நம்ம வந்து யாரை ஓப்பன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பொதுவாக தான் சொல்கிறோம். ஓப்பன் யுவர் புக், உன்னோட புக்கை ஓப்பன் பண்ண, அப்படி தான். யார் சொல்கிறாங்க, யார்கிட்ட சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. ஓகேவா? அப்போ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்கு, டேக் யுவர் லஞ்ச் ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் இதில் சப்ஜெக்டே இருக்காது, வேர்ப்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நோ சப்ஜெக்ட், ஸ்டார்ட் வித் வேர்ப். அதுதான் வந்து இம்பரேட்டிவ். அது போக அதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா கமாண்டு, ஆர்டரு, ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ்டு, சஜஷனு, இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கும். ஓகேவா? எஸ். அண்ட் தி லாஸ்ட் ஒன் வெரி வெரி ஈஸி. இட் இஸ் finished with exclamatory mark. ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஓகேவா? ஸோ அதில் கண்டிப்பாக எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கும். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருந்தாலே நம்ம கண்ணை மூடிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் போட்டுடலாம். இவ்வளோ ஈஸியாக நம்ம கொஸ்டின் வராது, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருந்தால் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ அலாஸ், வாவ், ஹுரே அப்படிங்கிற வேர்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி வரும். வாட் அ பியூட்டிஃபுல் பில்டிங் இட் இஸ் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு. ஸோ இதில் நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறத பார்த்தோம். இது போக ஸ்பாட் தேரரில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்து மேபி இந்த கொஸ்டின் டைப்பை கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம், அதில் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இல்லைனா ரெக்டிஃபை பண்ணலைனாலும் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, எந்த இடத்துல எரர் இருக்குது, ஏ பார்ட்டில் எரர் இருக்கா, பி பார்ட்லையா, சி பார்ட்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. ஸோ வேர் ஆர் யூ கோயிங் அப்புறம் நமக்கு என்னது கொஸ்டின் மார்க் தான் வரணும். ஆனால் அவங்க கொஸ்டின் மார்க்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப்போ இல்லை எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோ வச்சுருந்தாங்கன்னா இதை வந்து ஏ ஆப்ஷனாகவும் இதை வந்து பியாக வச்சுருந்து இதை சி, இது டியாக வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து எந்த பார்ட்டில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம கரெக்டாக டி பார்ட்டில் தான் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் ஸ்பாட் தேரரில் கொடுத்துட்டு.
ஓகேவா? இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எத்தனை, அதில் என்னென்ன சென்டென்ஸு, இல்லைனா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னா என்ன, அந்த ப்ரெடிகேட்டோட டெஃபனிஷனு, இல்லை இந்த எஸ்ஆர்னோ டைப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டாக இம்பரேட்டிவாக, இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் இதை கேட்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் டாபிக் தான். ஸோ இந்த ரூல்ஸை கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.